தம்ப்நெயில் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. ஆமாங்க, சேவிங்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் ஒன்றுங்க, எல்லாருமே சேமிப்புன்னு கேட்ட உடனே நினைக்கிறது பணம் தான். மாத முடிவில் எவ்வளோ சேமித்தோம், பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, கோல்டு வாங்க முடியுமா, இதுதான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது. ஆனால் உண்மையில் சொல்லணுன்னாங்க, பணம் சேமிக்கிறதுங்கிறது பணத்தை மட்டும் சேமிக்கிற விஷயம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையே சேமிக்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு தான் சொல்லணும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லட்டுங்களா? ஒரு மனுஷனுக்கு சேமிப்பே இல்லைங்க, அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு. அவரோட ஃபஸ்ட்டு தாட் என்ன தெரியுங்களா? யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம், யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை லோன் எடுக்கலாமா அப்படின் தான். அந்த மொமெண்ட்டில் அவரோட மனசில் இருக்கிறது மணி இல்லைங்க, ஃபியர். ஆனால் அதே மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக கூட அவர் கையில் இருக்கலாம். ஆனால் அதுக்கு உள்ள அவருக்கு ஒரு மாற்றம் வருங்க. அது என்ன தெரியுங்களா? என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை தாங்க நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட்ஸ் 6ல் மொதல் பெனிஃபிட் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. சேமிப்பு இருக்கிற மனுஷன் யாரையுமே கையேந்து வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்குன்னு உள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது, நான் தனியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. இது தாங்க உண்மையான ஒரு கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அப்போ செகண்ட் பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? இண்டிபெண்டன்ஸ். எல்லாருமே எதிர்பார்க்கிறது. சேமிப்பு இல்லாதவன் எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர்கிட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஆனால் சேமிப்பு இருக்கிறவங்க டெசிஷன்ஸ் அவங்களால தனியாக எடுக்க முடியும். யாருமே அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியாது. நோன்னு சொல்ல இடத்துல அவங்களால கண்டிப்பாக நோன்னு சொல்ல முடியும். அதுதாங்க இண்டிபெண்டன்ஸ் இல்லைங்களா? அடுத்து இதை வச்சு நான் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரூத்து சொல்லட்டுங்களா? பணம் சேமிக்கிறவனை நாம் என்ன சொல்லுவோம்? சேமிக்கிறான்னு சொல்கிறத விட அவன் ஒரு ஃப்ரீ பர்சன்னு சொல்லலாங்க. அப்போ 3வது பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? மரியாதை, மதிப்பு, அதாவது டிக்னிட்டி. நம்ம வாழ்க்கையில் ஒரு வேர்ஸ்டான சுச்சுவேஷன் என்ன தெரியுங்களா? யார்கிட்டையாவது போய் கையேந்தி நிற்கிறோம் இல்லைங்களா? அந்த நிலைமை தான். ஆனால் சேமிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலைமை நமக்கு வரவே வராதுங்க. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்மளே நம்ம காப்பாற்றிக்கலாம். நம்மளோட டிக்னிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதுதாங்க உண்மையிலே சைலண்ட் பவர் ஆஃப் சேவிங்னு நான் சொல்லுவேன். அப்போ 4வது பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? சாய்ஸ். நமக்கான விருப்பம் எது வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய, செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸ். பணம் இல்லாதவன் வேண்டான்னு சொல்ல முடியாது. அவன் டிசைட் பண்ண மாட்டான், அவனோட சுச்சுவேஷன் தான் அவனை டிசைட் பண்ண வைக்கும். ஆனால் இதே பணத்தை சேமித்து வைக்கிறவனை பாருங்க, இப்போ ஒரு ஜாபே பிடிக்கலையா, ஜாபை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஜாப்லேருந்து நான் பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு பிரேக் எடுக்க முடியும். நான் நியூ ஸ்கில் ஒன்று டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உடனே உங்களால் நியூ ஸ்கில்லை கற்றுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ இது எத்தனை ஆப்ஷன்ஸும் பணம் சேமிக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கிறது தானே இங்கே ஃப்ரீடமே, சரிங்களா? அப்போ 5வது பெனிஃபிட் என்னவா இருக்குது? மன அமைதிங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். பீஸ் ஆஃப் மைண்ட். சேமிப்பு இருக்கிறவங்க தூங்கும்போது கூட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் தூங்குவாங்க. ஏதாவது வந்தால் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற பீஸ் ஆஃப் மைண்டு. இந்த தாட்டே அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கூட கம்மி பண்ணிடும். அப்போ பணம் சேமிக்கிறதுங்கிறது பண சேமிப்பு மட்டும் இல்லைங்க, மன அமைதியும் நம்ம சேமிக்கிறோம். கடைசியாக சொல்லக்கூடிய, அதுவும் 6வதாக சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியம். இது நமக்கு இல்லை, நம்ம குடும்பத்தாருக்கு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் இது நல்லது. அதுதாங்க எதிர்கால பாதுகாப்பு, ஃப்யூச்சர் சேஃப்டி. லைஃப்பில் எப்பவுமே நம்ம பிளான் பண்ணுறது அப்படியே நடக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும், திடீர்னு நமக்கு ஒரு ஜாபில் கூட இஷ்யூஸ் வரும், ஏன் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கூட வரலாம். ஆனால் சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் நம்ம பேனிக் ஆக வேண்டாம். நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன், குழப்பங்களும் இருக்காது. நான் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்விட்ச் நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த எதிர்கால பாதுகாப்பு தாங்க ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். அப்போ ஃபைனலாக நான் என்னதாங்க உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுங்களா? சேமிப்புங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பர் இல்லைங்க, அது கான்ஃபிடென்ட், அது இண்டிபெண்டன்ஸ், அது டிக்னிட்டி, அது சாய்ஸ், அது பீஸ் ஆஃப் மைண்டு, அது ஃப்யூச்சர் சேஃப்டின்னு சொல்ல வரேன்.
இந்த 6 சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை நீங்கள் சேவ் பண்ணாதனால இந்த 6 சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு வேர்ஸ்ட்டாக ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் சந்திக்க நேரிருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.